ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கும். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் நம்ம எப்படிலாம் சிறப்பான பலன்களை பெறவிருக்கிறோன்றதை காணவிருக்கும். இந்த மாதம் கிரகங்களுடைய கோச்சார நிகழ்வுகள் 12 ராசிக்குமே நல்ல பலன்களை தரவிருக்குது. அதனால் சிறப்பாக செயல்பட்டு கொள்ளலாம். கிரகங்களின் கோச்சார சஞ்சாரம் பார்த்திங்கன்னா, மேஷத்தில் நமக்கு செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு சென்றடைவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் சென்று கைகோர்த்து கொள்கிறாங்க. சந்திரன் இந்த மாதம் நம்மளுக்கு மீனத்தில் உதயம் ஆவார். இவரும் பழங்களை கொடுக்கறதுக்கு அவங்களோட கைகோர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அழகான வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கேன், சாத்விக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, பதிவை முழுமையாக நிறைவாக கேட்க வேண்டியது தான். கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் கும்பராசிக்கு. அம்மா 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படிம்மா, குருவானவர் 4க்கு பயிற்சி ஆகிட்டார். குரு உங்களை பொறுத்த வரைக்கும் சுபம் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. ஏன்னா ஸ்தான அதிபதி, தனக்காரகனும் அவனை, 2க்குரியவர், லாபத்துக்குரியவர் அவர். அதனால் அவருடைய நகர்வு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருந்தால் பண வருவாய் நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு சனியுடைய நகர்வும் சனியுடைய செயல்பாடும் தான் நம்மளுக்கு ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். இது காலச்சக்கரத்தின் லாபஸ்தானம். இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா, அவிட்டம் 3, 4, சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 3 பாதங்கள். கும்பராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ஆக்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனியின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தொழில் சரியில்லை, ஒரு வருவாய் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு சுகஸ்தானம் இல்லை, நாங்கள் சுகப்படலை அப்படின்லாம் அங்கலாய்த்து கொண்டிருந்த என் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு கோல்டன் மாதம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, அது அப்படியே பிற்பகுதியில் 5க்கு ஷிஃப்ட் ஆகிடும். அருமை வாய்ப்புகள் நீங்கள் தேடி போனது போக உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்கள் முயற்சிகள், உங்களுடைய முன்னேற்றங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு இப்போ உங்கள் முயற்சி கை கொடுக்கும். நிறைய முயற்சி பண்ணிட்டோம், நிறைய தடையாக இருந்தது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஒரு குரல் இருக்குது இல்லையா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. சனியுடைய 3ஆம் பார்வை செவ்வாய்க்கு இருந்தாலும் கூட 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுட்டார். இங்கே சனியும் ஆட்சி பலம் பெற்றுட்டார். தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்பு, தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், தொழிலில் ஒரு நல்ல ஒரு சிறப்புத்தன்மை. குருவானவர் அவர் 2-11 4இல் அமர்ந்து அவருடைய சிறப்பு பார்வை 10ஆம் இடத்துக்கு விழுது. ஆனால் தொழிலில் ரொம்ப சிறப்பாக கொடுத்துறோம். 10ஆம் இடம் உத்தியோகம், தொழில், ஜீவனம், நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் எப்பேற்பட்ட செயல்களை செய்கிறோம், அந்த செயலால் என்ன நல்லது நடக்கப் போகுது, என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது. 10இல் குருவுடைய பார்வை ஒரு சிறப்பான யோகத்தை தரணும். அதனால் நீங்கள் எதை செய்தாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு சுபமாக மாற்றித்தரும். அதனால் விரைந்து களமிறங்கி செயல்பட்டு சோம்பலை கலைத்து சிறப்பாக முயற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான செயல்பாடுகளும் மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கும்பத்திற்கு ரொம்ப அருமையான மாதம் இந்த ஜூன் மாதம். 30மே உங்களுடைய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாமே திருப்பி நான் அதெல்லாம் சொல்கிறேன். முயற்சி முன்னேற்றத்தை தரும். இந்த காலகட்டம் 3 ஞாபகம் வச்சுக்கணும். முயற்சி, பயிற்சி, மகிழ்ச்சி. இந்த உங்களுக்கு பண வருவாய் சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுப விரயங்கள் 2 விரயம் இருக்குது. நல்ல விரயமா இல்லை வேஸ்ட்டாக செலவு பண்ண போகிறோமா, சுபமாக பார்க்க போகிறார். 2-11 நல்ல விரயங்களாக நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வீடு அமைப்பு, இதெல்லாம் இருக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்கும். வெளிநாட்டில் PR கிடைக்கிறது, வெளிநாட்டில் வாழ்றவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு நல்ல கல்வி, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இப்போ ஒரு 4 கோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க, 4 கோர்ஸுமே கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம எதை எடுக்கிறது, எதை சூஸ் பண்ணுறது, இந்த நாளில் எது பெஸ்ட்டு அப்படின்னு அவங்க யோசிக்கும்பொழுது ஒரு குழப்பம் வரும். அப்போ நம்ம நமக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு மற்றவர்களையோ இல்லை நம்ம குடும்ப சூழல், நம்ம நாலேஜுக்கு ஏற்றா போல் நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு, அதை தாண்டி நம்ம எதை எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் இருக்கும். இப்போ நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
கல்வியில் பார்த்திங்கன்னா ஹாபியாக படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வேலைக்கு போகணுன்றதை வந்து மேற்கோள் பண்ண மாட்டுறாங்க. ஹாபிக்கு படிக்கிறது வேறு, நம்ம இதுக்காக படிக்கிறது வேறு. நம்ம குடும்ப சூழலுக்காக படித்து முதல்ல வந்து நம்ம வேலைக்கு போகணும். இப்போ ஒரு சிலர் வந்து எல்லாமே ஒரே படிப்பு போய் படிச்சிட்டோன்னா, அது இப்போ பாருங்கள், நிறைய இன்ஜினியர் படிச்சுட்டு அதில் வேலை கிடைக்கல. பிகாம் போய் இன்ஜினியர் வேலை கிடைக்கல. நிறைய இருக்குது. அரசு துறை சம்மந்தப்பட்ட நிறைய பாடங்கள், பாடத்திட்டங்கள், படிப்பு பிரிவுகள் இதெல்லாம் போய் ஆராயுங்க. முதல்ல நம்ம படித்து முதல்ல ஒரு சம்பளத்தை வந்து செய்யறதுக்கு, நம்ம குடும்பத்துக்கு உதவுறதுக்கு முதல்ல ஒரு வேலைக்கு போயிடணும். நம்ம கேட்ட சம்பளம் கிடைக்கலன்ற மாதிரி உட்காந்துடக்கூடாது. படித்து முடிச்சிட்டிங்களா, ஒரு வேலைக்கு போங்க. இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, பார்ட் டைமாக லீவில் ஒரு வேலைக்கு போய் அந்த சேமித்த காசில் உங்களுக்குன்னு ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளும்போது அந்த மனதில் ஏற்படும் சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ ஒரு சிறப்பான சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், திருமணம் நல்லா சிறப்பாகவே நடைபெறும், காதல் திருமணம் கற்கண்டாய் தித்திக்கும், பெரியவர்களுடைய சம்மதம் கிடைக்கும், மதம் மாறி இனம் மதம் மொழி மாறிலாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால இது வரைக்கும் பிரச்சனை, ஒரு நோய், அதற்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டி வாகனங்களை செல்லும்போது எப்பயும் கொஞ்சம் கவனத்தை வைத்துக்கொள்ளுங்க. இளைஞர்கள்லாம் இந்த சாகசம், இந்த முன்வீலை தூக்கிட்டு இந்த பின்னாடி இருக்க வீலை வந்து அப்படியே தேய்ச்சிட்டே போகிறது. அப்புறம் நீங்கள் அப்புறம் சொல்லக்கூடாது, நான் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த சாகசங்கள்லாம் வைத்துக்கொள்ளாதீங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். இளமையில் நம்ம வந்து கை கால் முதல் நல்லா இருக்கணும். நமக்கு சொத்து பத்து இருக்குதோ இல்லையோ, உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து. இந்த காலகட்டம் மாணவர்கள் கர்மமே கண்ணாயினார்னு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த டைம் திருப்பி நமக்கு கிடைக்குமானா பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். அதே போல் வயதில் மூத்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ட்ரபிள் இருந்து கொண்டே இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு மன உளைச்சல், மன அழுத்தம், இவ்வளோ ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டாலும் அதுலேயும் ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகள் வெற்றிகரமாக நடந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும், ஊக்கப்படுத்தும். பெண்கள் சாதிக்கக்கூடிய ஆண்டு. அப்போ உழைப்பு அதிகமாக இருக்கும். நம்ம ஒருத்தரே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் யாருடைய உதவியும் இருக்காது. பிள்ளைங்க வந்து நீ பார்த்துக்கோமா, எங்களை வேலை வாங்காதுன்னு சொல்லிடுவாங்க. கணவர் சொல்லுவார், வீட்டில் உனக்கு அதை விட்டால் வேறு வேலை என்ன அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ப்ரொஃபஷனலோ நம்முடைய வேலையை பார்க்கணுன்னா, உனக்கு நீ இதெல்லாம் பார்த்துட்டு போய் செய்கிறதுனா நீ பார்த்துக்கோ, நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேச்சுக்கள் நம்ம காதில் விடும். நம்ம இதே ஒரு 45 வயதை கடந்துட்டோன்னா உடல் சோர்வும் மன சோர்வும் எல்லாமே செய்யணும். மெனோபாஸ் காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், சகோதரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நமக்கு முன்னேறணும்னா ஒரு பக்கம் உத்வேகம் இருக்கும். இதில் வந்து வீட்டையும் கவனிக்கணும். அதற்கப்புறம் வந்து உறவுகிட்ட அந்த ஒரு இணக்கம் இல்லாமையும் போவோம். 2ல் ராகு இருக்கிறதுனால இப்போ இந்த காலகட்டம்லாம் காலகட்டம்லாம் செவ்வாயெலாம் உட்காந்துருக்கோம். ரொம்ப மன அழுத்தம்லாம் இருந்திருக்கும். பேச்சுக்களில் ஒரு கடுமை, நம்ம வந்து கோபத்தில் சொல்லிட்டோன்னா நம்ம நல்ல விதமாக சொல்லுவோம், அதை தவறாக எடுத்துக்கிட்டு அது நம்ம மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்குது. நம்மளுக்கு எந்த இடத்துலையும் ஒரு அன்பும் கிடைக்காம அதற்காக ஏங்கிறது. நம்ம மற்றவங்க மேலே அன்பை செலுத்துவோம், செலுத்த இடத்துல நம்மளுக்கு உரிய மரியாதை அன்பு கிடைக்காம அதற்காக இயங்குவது. எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். குடும்பத்தை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், சுற்றுச்சூழலை பார்க்கணும், உறவுகளை பார்க்கணும், அப்புறம் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும். இவ்வளோ நெருக்கடியில் ஓடிக்கொண்டிருப்பார்கள் பெண்கள். அவங்கெல்லாம் வந்து மெடிடேஷன், யோகான்னு போயிடுங்க. ஏன்னா ஜென்ம சனி இல்லையா, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இருக்கும். பிபி, சுகர் இருக்கிறவங்களாம் நீண்ட கால நோய்க்கான மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் கவனித்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இளைஞர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனம்னு சொல்லிட்டேன். படிப்பில் ஆர்வத்தோடு செயல்படும். நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம எஃபர்ட் போடும்பொழுது சிறப்பாக வெற்றி கண்டுடலாம். அதே போல் வயதில் மூத்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அப்படியே கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு நம்ம ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு கடந்து வந்துடுங்க. பெருசாக முதலீடு செஞ்சுலாம் நான் சாதிக்கணும்னு போயிடாதுங்க. நார்மல் லைஃப் போயிடுச்சுன்னா விட்டுட்டு வந்துடலாம், அப்படியே கடந்து வந்துடலாம். அதே பெண்மணிகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும். இந்த ஆண் பெண் இருவருக்குமே இருக்கும். அதுவும் பெண்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் மெடிடேஷன், யோகாலாம் பண்ணுங்கள். இறைவனுடைய பாதார விருப்பை சரணடைஞ்சிருங்க. கோளறு பதிகம் போற்ற வேண்டியது, அதை கேட்டுக்கிட்டே வேலை பார்க்க வேண்டியது. நாள் என் செய்யும் தான் என் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதகையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அதை வந்து படிச்சுட்டு அதை காலைல எழுந்தோடனே ஒரு தடவை சொல்லியே 2 கையை தேய்ச்சி கண்ணில் ஊற்றி கையை பார்த்துட்டு எழுந்துருங்க.
இந்த நாள் எனக்கான நாள், வெற்றி திருநாள், வரவுக்கான நாள், என்னென்னலாம் பாசிட்டிவாக போட முடியுமோ பாசிட்டிவாக போட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய போயிடுங்க. மற்றபடி அருமையான மாதம். தொழில் ஆப்டாக அமைஞ்சிடும். சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். 4ஆம் அதிபதி 4லேயே ஆட்சியாக இருக்கிறார். தாய் வழி உறவுகள் இருந்த பிணக்குகள் நீங்குவது, அதன் வழி இருந்த சொத்துக்கள் கிடைக்கப்படுவது, அது வரைக்கும் ஒரு பக்காளி பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் தீர்வது, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவது, உங்கள் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா ஒருத்தருடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சியை காணக்கூடிய நேரம். சுப விரயங்களாகவே நடக்கும். மகனுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ இல்லை அந்த வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் அதே போல் படம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனம் வேணும். 3வது நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்களில் கவனம் வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளணும். மற்றபடி அனைத்து விதமான சுப நிகழ்வுகள், சுப செயல்பாடுகள், சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன தான் நமக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நம்மளை பாடுபடுத்துதுன்னு பார்த்துக்கலாம். இறைவனை துணைக்கு வச்சுக்கலாம். இந்த காலகட்டம் வழிபட வேண்டியது வியாழந்தோறும் குருவின் வழிபாடு. அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் சிறப்பாக இருக்கிறதுக்கு என் வளலாகிய முருகப்பெருமானை வணங்கிடுங்க. வியாழந்தோறும் அவரையும் வணங்கிடுங்க. ஒரு மகானுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். தம்பதி சமேதராக இருக்கும் முருகனை வழிபடுத்துவது சகல விதமான சம்பத்துகளையும் பெற்றிடலாம். இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திராஷ்டம தினங்கள் 16, 17, 18 சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், தேடுதல், ஏதாவது படிக்கணும், செய்யணும், கரியர் வைஸாக சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தேடுதலையும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான அந்த நடவடிக்கைகளுக்கும் அந்த முயற்சிகளுக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்பொழுது அதற்கான வழிகள்லாம் கிடைக்கும். சந்திராஷ்டமம் வெறும் டென்ஷனை கொடுக்குற தினம் மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சிகளுக்கும் அது கை கொடுக்கும். அதற்கு என்ன பண்ணணும்? விநாயகரை வழிபட்டு செல்லும் பொழுது சுமுகாய நமக, சுமூகமாக எல்லாத்தையும் முடித்து கொடுத்துரும். அதை 11 ஸ்லோகங்கள் இருக்கும். ஓம் ஏகதண்டாய நமக, ஓ அக்ரதுண்டாய நமகன்னு அதை போட்டாலே உங்களுக்கு நெட்டில் வந்துடும். அதை சொல்லிவிட்டு அப்படி எதுவுமே தெரிலனா ஓம் கணபதியாய நமக, சுமுகாய நமக, மங்களமூர்த்தியே நமக அப்படின்னு சொல்லிட்டா அனைத்து மங்களத்தையும் அவன் தந்துட போகிறான். ஒரு அருகம்புல் இருந்தால் அருகம்புல் சாப்பிட்டுருங்க. அன்றைய தினம் சந்தாஷ்டம தினம் ஒரு தீபத்தை ஏற்றி அருகம்புல் வைத்து, இல்லை ஒரு பால் காய்ச்சி வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு அதை நெய்வேத்தியமாக வச்சு அந்த பாலை அருந்துட்டு போயிடுங்க. சந்திராஷ்டம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களை தரும் சிறப்பான தினமாக இருக்கும். அருமையான மாதம். சிறப்பாக திட்டத்தை போடுங்க, செயல்படுங்க. 7 சனியில் 45 வயசு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பொங்கு சனி. வாழ்க்கையில் ஒரு நிலையான இடத்தை தொழிலில் பிடித்திடலாம், பொருளாதார வருவாயிலையும் பிடித்திடலாம். கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு, வறியவருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு நீங்கள் உங்களால் முயன்ற உதவிகளை செய்யும்பொழுது இன்னும் சனீஸ்வர பகவான் அதீத மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக வழங்குவார். வாயில்லா ஜீவன்கள், பறவைகள், இதுக்கெல்லாம் உணவு தண்ணீர்லாம் வைங்க. வைக்கும்போது வட்ட ஷேப்பில் வைங்க. ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு வட்ட ஷேப்பில் வைக்கும்போது இன்னும் அந்த சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக ஆகி உங்களுக்கு அருமையான பலன்களை தந்து கொண்டே இருக்கும். சனீஸ்வர பகவான் தான் நிரந்தர கோடீஸ்வரன்னாலே சனீஸ்வர பகவான் தான். நிரந்தரமான வருமானத்தை கொடுத்து நிலையான மகிழ்ச்சியை கொடுப்பவர். அதனால தான் அவர் காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துல மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்கிறார். இந்த ராசியை நீங்கள் தான். உங்களுக்கு கிடைக்காட்டி வேறு யாருக்கு அந்த மனநிறைவும் மன மகிழ்வும் கிடைக்கப் போகுது? அதனால் இறைவனுடைய பாதார விந்தங்களை பின்பற்றி இந்த மன அழுத்தத்தையும் டென்ஷனையும் குறைத்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வெற்றி வாழ்க்கைக்கான ஏணிப்பனைக்கட்டுகளில் வேகமாக ஏறிடுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சௌரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.